பொறுத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து இந்த வகுப்புகளை நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செமஸ்டரிலும் கர்த்தாவே இந்த பஞ்சாகமங்களை கற்று தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளும் இந்த செமஸ்டரிலும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள, சிலர் புதிதாகவும் இதில் இணைந்து கொள்ள கர்த்தர் செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களை ஆண்டவரை இந்த கர்த்தாவே ஒவ்வொரு வகுப்புகளை நாங்கள் படிக்கும்போது அது மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வர, இன்னும் வேதத்தை குறித்த அறிவு உண்டாகி, இன்னும் கர்த்தருக்கு நாங்கள் பயனுள்ள பாத்திரங்களாக எங்களுடைய வாழ்க்கைகளும் மறுரூபமாக்கப்பட, எங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கைகள் மறுரூபமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஓகேங்களா? எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? தெளிவா இருக்கா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த வகுப்பிலும் பென்டாடிக், அதாவது பஞ்சாகமங்கள், வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த முதல் 5 புஸ்தகங்கள் ஆதியாகம புஸ்தகம் முதல் உபாகமம் வரைக்கும் உள்ள புஸ்தகங்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய இந்த 5 புஸ்தகங்களிலிருந்து நாம் இந்த வகுப்புகள்ல 4 வகுப்புகளாக அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் முதலாவதாக இந்த பஞ்சாகமங்களை குறித்து சொல்லும் போது சில வார்த்தைகளை முதலாவது ஒரு அறிமுகமாக சொல்லும்படி இந்த வேத புஸ்தகத்திலே அநேக காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அவை தேவனுடைய வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பஞ்சாகமங்கள், வேதாகமத்தின் 5 புஸ்தகங்கள், அது சில விஷயங்களை நாம் தொடர்ந்து இந்த வேளையில கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக இந்த பஞ்சாகமங்களை குறித்து சொல்வது பென்டாடிக் என்கிற அந்த வார்த்தை, அதை குறித்து நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பென்டாடிக் என்று சொல்லும் போது, அதாவது கிரேக்க வார்த்தை, இந்த பென்டாடிக் என்பது 2 வார்த்தைகள் வந்து இந்த பென்டாடிக் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. முதலாவது பென்டா என்று சொல்லும் போது 5, அப்புறம் டியூகோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரால்ஸ் ஆர் ரோல்ஸ் என்று, ஸ்க்ரால்ஸ்னா அந்த சுருள்கள், தோல் சுருள்கள், இவைகள் ஸ்க்ரால்ஸ் சொல்லுவார்கள். அப்ப 5 சுருள்கள், அவைகள் தான் வந்து பென்டாடிக் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிறது. இந்த புஸ்தகத்தை இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, இவைகள் மோசேயினால் எழுதப்பட்டபடினாலே மோசேயினுடைய புத்தகங்கள், 5 புத்தகங்கள் என்றும் சொல்லப்படுகிறது உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் தயவாய் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம்.
அந்த கிரேக்க வார்த்தை பென்டாடூக் என்கிற அந்த 2 வார்த்தைகளிலிருந்து 5 ஆகமங்கள் என்று அர்த்தம் உள்ள இந்த பஞ்சாகமம் இது சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த ஹீப்ரு வார்த்தைகளுக்கு வந்து மெகில்லோத் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்கிரால் அந்த சூழல்களுக்கு மெகில்லோத் என்று சொல்லப்படுகிறது. தோரா தோரா என்றும் அழைக்கப்படுகிறது. செப்பர் ஹட்டாரா என்று அழைப்பார். என்னன்னா புக் ஆஃப் லா, நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது பொருள்பட புஸ்தகத்தில் இந்த தோரா பென்டாடூக் என்று சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு ஆதாரங்கள், வசன ஆதாரங்கள், ஒரு வசனங்களை நம்ம வாசிக்கும்படி அன்போடு வசனங்களை ஒரு நம்ம வாசிக்கணும். நெகேமியா 7 அதனுடைய 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நெகேமியா 1 வாசிங்க. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும். நெகேமியா 8:1 ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். இந்த தோரா என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது இத வந்து ஆரம்பத்துல பார்க்கும்போது நபர் வந்து ஆடியோ கிளியர் இல்லையா? ஆடியோ ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படியா? தெளிவா கேட்கலையா? இல்ல பாஸ்டர், பேசுற விட்டு விட்டு கேக்குது. எனக்கு இஷ்யூ இருக்கா இல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு தெரியல பாஸ்டர். எனக்கு விட்டு விட்டு தான் கேக்குது. விட்டு விட்டு தான் பிரேக் ஆகி தான் வருது வாய்ஸ். அப்படியா? சரி. இப்ப நம்ம பார்க்கும்போது அலெக்சாண்டர் கெட்டஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ரோமன் கத்தோலிக்க பிரீஸ்ட், அவர் என்ன செய்யறாருன்னா அவர்கள் இதை வந்து கிரிட்டிக்கலா அதை வந்து ஸ்டடி பண்றாங்க. இதை ஸ்டடி பண்ணி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா யோசுவா புத்தகத்தை கூட இதோடு கூட சேர்த்து ஹெட்சாட்டக் அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைத்தார்கள். இது வந்து நம்முடைய அறிவுக்காக, இதுல பெரிய விஷயம் கிடையாது, சும்மா ஒரு அறிவுக்காக சில அறிமுகங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவர் வந்து இந்த ஹெட்சாட்டக் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொருவர் என்ன பண்ணார்னா இந்த டியூட்ரானமி, அதாவது உபாகம புஸ்தகம், அதை வந்து எங்னல் அப்படின்னு சொல்லுகிறவர் இந்த உபாகம புஸ்தகத்தை இந்த 5 ஆகமங்கள்ல இருந்து எடுத்துட்டு அவர் டெட்ராட்டக் அப்படின்னு சொல்லி அழைத்தார். டெட்ராட்டக் 4 ஆகமங்கள் அப்படிப்பட்ட பொருள் உள்ளதாக இதை அழைச்சாங்க, இதை சொன்னாங்க. ஆனால் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு வந்து நாமும் இந்த நாட்டுல படிக்கிறது எப்படின்னா பென்டாட்டுக்கும் தான் படிக்கிறோம். 5 ஆகமங்கள், பஞ்சாகமங்கள் என்கிற பெயர்ல தான் இதை படிக்க போகிறோம். சரி, அடுத்தது இத வந்து என்ன பண்றாங்க, முதல்ல எப்படி இந்த பென்டாட்டுக் உருவாகிறது அப்படின்னு சொல்லும் போது முதல்ல ஆரம்பத்துல இவைகள் எல்லாம் பேப்பரஸ் தோல் சுருட்கள் தான் லெதர்ல அப்படி எழுதப்பட்டிருந்திருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த லெதர்ல எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5 ஆகமங்கள் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு இப்ப பைபிளே பாத்தீங்கன்னா அந்த 5 ஆகமங்கள் ஒரு பெரிய பகுதி, நமக்கெல்லாம் ரொம்ப தின்னான பேப்பரா இருக்கு. ஆனால் 5 ஆகமங்கள் சேர்த்து தோல் சுருட்கள் இருக்கும்போது அது அவங்க எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பேனா இந்த நிபில வச்சு எழுதுறதல்ல இல்லையா, அதை எழுதும்போது மொத்தத்துல பார்க்கும்போது அது பெரிய புக்கா இருக்குமா, பெரிய தோல் சுருளாக இருக்குமா. அப்ப அதனால என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இதை 5ஆக பகுத்ததாக சொல்லப்படுகிறது. மொத்தமா இருக்கக்கூடிய அந்த தோல் சுருட்களை
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 5ஆக பகுத்ததாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதன்படி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்துல 50 அதிகாரங்கள், யாத்திராகமத்துல 40 அதிகாரங்கள், லேவியராகமத்துல 27, எண்ணாகமத்துல 36, அப்புறம் உபாகம புஸ்தகத்துல 34, இப்படி அது பகுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த வேதாகம புஸ்தகம் மற்றும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து இன்னொரு அறிமுகமான ஒரு வார்த்தை என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி இது ரிவீல்டு வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் அவர் தன்னை வெளிப்படுத்துகிற விஷயத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, சிருஷ்டிப்பின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சிருஷ்டிப்பின் மூலமா வெளிப்படுத்துகிறார். அவருடைய செயலின் மூலமா தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தாத பட்சத்துல நம்ம யாருமே தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ தேவன் இவ்வளவு தூரம் நிறைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி இவ்வளவு காரியங்கள் செய்யப்பட்ட பிறகு கூட நிறைய பேர் பார்க்கும்போது தேவனை இல்லைன்னு சொல்றாங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். யாரோ ஒருவருடைய இந்த ஆடியோ அன்மியூட் ஆயிருக்கு, அதை நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, அப்போ ஸ்தோத்திரம். இந்த வேதாகம புஸ்தகம் அது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சிருஷ்டிப்பின் மூலமாக தன்னுடைய மகிமை இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். அப்புறம் எழுதப்பட்ட வார்த்தை, அதன் மூலமாக தேவனை குறித்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், எப்படி கிரியை செய்கிறார், இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிறது. அப்போ இதுல முதல்ல என்ன சொல்லுவோம்னா, ஜெனரல் ரெவலேஷன். ஜெனரல் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவான ஒரு வெளிப்பாடு. அப்போ அந்த ஜெனரல் ரெவலேஷன் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமா அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கின போது தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம தாவீது சொல்லும்போது சொல்வார் 139ஆம் சங்கீதத்துல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். அப்போ முதல்ல மனுஷனுடைய சிருஷ்டிப்பே ஒரு அதிசயம். அது தேவ சாயல், ஆண்டவருடைய இமேஜ் அதுல இருக்கு. அப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம்னா, மனுஷனுடைய செயலை பார்த்தே நம்ம அறிந்து கொள்ள முடியும். மனுஷனுடைய காரியங்களை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எவ்விதமாக பேசுகிறார், இடைப்படுகிறார், எல்லா காரியங்களையும் நம்ம அவர் எப்படி திங்க் பண்ணுவார், இல்ல ரூலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை நம்ம கொஞ்சம் கூட அடுத்தது படிக்கலாம். அப்போ தேவனுடைய சாயல் அது மனுஷன் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் தேவனுடைய சிருஷ்டிப்பு நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த விஷயங்கள அவருடைய ஞானம் எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகா ஆண்டவர் மனுஷனை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்கள் எவ்வளவு, அந்த மனுஷனுடைய சரீரம் இயங்கக்கூடிய அந்த அமைப்புகள், இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம், குறிப்பாக முக்கியமா கம்ப்யூட்டர், இதெல்லாம் இந்த மனுஷனுடைய சிருஷ்டிப்பு, அந்த செயல்பாட்டை வச்சுதானே அதையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிரெயின், அதெல்லாம் தானே இந்த சிபிஓ, இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த சிருஷ்டிப்பு அது ரொம்ப ஆச்சரியமான. இதன் மூலமா தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஞானம் எப்படி இருக்கும், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், இல்லை எப்படி அவர் செயல்படுகிறார், இது போன்ற விஷயங்களை நாம பார்க்கிறோம். அடுத்தது அப்போ ரிவீல்டு வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த விஷயத்துக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்ஸ்பிரேஷன். தேவனுடைய வார்த்தைகளை பண்றதுல இன்ஸ்பிரேஷன் என்கிற ஒரு வார்த்தை, இது வேதாகமத்திலும் இருக்கிறது. ஆனா அந்த ரெவலேஷனும் இன்ஸ்பிரேஷனும் சேர்ந்து சொல்லப்படுகிற, சேர்ந்து பயணிக்கக்கூடிய விஷயங்கள். இன்ஸ்பிரேஷன் என்று சொன்னால் அதுக்கு ஆங்கிலத்துல காட் பிரெத் என்று அர்த்தம். காட் பிரெத், அதாவது தேவனுடைய அந்த பாருங்க, ஆண்டவர் மனுஷனை தேவ சாயல் மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதினார் என்று பார்க்கிறோம். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானார்.
அதுதான் அவனுக்கு ஜீவனை உண்டு பண்ணுச்சு. அது மாதிரி காட் பிரத், அப்போ ஆண்டவருடைய பிரத்ல வந்து என்ன இருக்குன்னா, அந்த மூச்சு காற்று, அவருடைய சுவாசத்துல ஜீவன் இருக்கிறது. அது ஒரு மண் பொம்மையை வந்து உயிர் உள்ளதா மாற்றிருச்சு. அதைதான் நம்ம பார்க்கிறோம். நாசியின் சுவாசத்தை ஊதின உடனே மனுஷன் ஜீவ ஆத்மாவாக ஆகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அது போல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆண்டவராலே இந்த காட் பிரத், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படி அவர் மூலமாய் வெளிப்பட்ட விஷயங்கள், சுவாசமா வெளிப்பட்டது மாதிரி அவருடைய தூண்டுதலினாலே மனிதர்கள் மூலமா எழுதப்பட்ட வார்த்தைகள். மனுஷங்க எழுதினாலும் அது ஃபுல்லா ஆண்டவர் வந்து ஒரு ஜீவனுள்ள வார்த்தையா அது ஒரு பாருங்க எழுதப்பட்டு ஒரு பேப்பர்ல நம்ம இதை பார்க்கிறோம், ஒரு ஆர்டிக்கிளை படிக்கிறோம். அது ஒன்றும் யாருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு பேருடைய லைஃபை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜீவன் இதன் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது, இன்ஸ்பிரேஷன். அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த வேத வசனத்துக்கு விளக்கங்கள், பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வேத வசனத்தினுடைய வெளிப்பாடுகள், வெளிச்சங்கள், அது என்ன நோக்கத்துக்கு தரப்பட்டது, அதனுடைய விளக்கம் என்ன, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. வேதத்தை விளக்குதல், விளக்கி காட்டுறது. இப்போ 3 வார்த்தைகளை முதலாவது நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். ஒன்று ரெவலேஷன், வெளிப்பாடு. அடுத்தது இன்ஸ்பிரேஷன். அப்புறம் இல்லுமினேஷன், விளக்கம், இந்த வேதத்தை விளக்குவது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படி இந்த முறையில தான் வந்து இந்த பஞ்சாகமங்களும், இது மொத்த பைபிளுக்குரிய உள்ள விஷயம். இதை வந்து மோசே எழுதினார். மோசேக்கு ஆண்டவர் இந்த முறை மேலதான் ஆண்டவர் இந்த காரியங்களை எழுதும்படி செய்திருக்கிறார். சரி, இன்னொரு விஷயம், பொதுவாக புஸ்தகங்கள் எழுதப்படும் போது, இப்போ இதுல இன்னைக்கு நம்ம அடுத்தது மோசே குறித்து நம்ம பார்க்க போறோம். மோசே இந்த புஸ்தகங்களை 5 புஸ்தகங்களை எழுதினார். ஆகையினால மோசே குறித்து சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அதற்கு பிறகு இந்த புத்தகம் ஜெனிசிஸ், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு வந்து ஆண்டவர் சித்தமான ஜெனிசிஸ், ஆதியாகம புஸ்தகத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். புத்தகத்துக்கு உள்ள நம்ம ரொம்ப போறதுக்கு முடியாது. அதில் உள்ள மெயினான ஈவென்ட்ஸ், மெயினான விஷயங்களை ஓரளவு கவர் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பொதுவா இந்த புஸ்தகங்கள் 5 புஸ்தகங்கள் ஓரளவுக்கு நமக்கு அதிகமா தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரிந்த காரியங்கள் தான். அதனால ஈவென்ட் பை ஈவெண்டா ஒவ்வொன்னா சொல்லி அப்படி அதிக நேரத்தை இவைகளை எடுக்க விரும்பவில்லை. ஆனால் அவைகள்ல அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் எதுக்கு நேரம் கொண்டு போகிறது, என்ன நோக்கத்தோடு ஒவ்வொரு காரியங்கள் நடைபெற்றது, அந்த ஒரு கண்ணோட்டத்திலே நாம் அவைகளை சிந்திக்கலாம். இப்போ மோசே குறித்து, மோசேயுடைய ஆத்தர்ஷிப், அதை பார்க்கும்போது அது குறித்து வந்து நிறைய விவாதங்கள் உண்டு. ஆனா மொத்தத்துல ஒட்டுமொத்தமா நிறைய பேருடைய எண்ணம் வந்து மோசே அப்படின்னு சொல்றதுல வேற டவுட் இல்லை. ஒரு சிலர் அப்படி இப்படின்னு கருத்துக்கள் சொன்னாலும் அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டாம். மோசே இதை எழுதினார். இப்போ மோசே எழுதினார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ், ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது சில வசனங்கள் மூலமாகவும் சில காரியங்கள் மூலமாகவும் முதல்ல அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த இதை குறித்து சொல்லும்போது மோசேயின் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் 5 ஆகமங்கள், பஞ்சாகமங்களை குறித்து பல இடங்களும் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். சில வசனங்களை வாசித்து உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 17-14 ஒருவர் தயவாய் வாசிங்க. யாத்திராகமம் 17-14 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை ஓகே. அப்போ மோசேட்ட வந்து ஆண்டவர் சொல்ற எழுதி வைக்கும்படியாக ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இது போல இந்த பஞ்சாகமம் எழுதப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்கு. நான் வசனங்களை முதலாவது ஓரிரு வசனங்களை சும்மா சொல்றேன், இப்போ வாசிக்க வேண்டாம். நம்பர்ஸ், 8ஆம் புஸ்தகம் 33:1,
உபாகமம் 31:9 இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இவைகள் வந்து இந்த பஞ்சாகமங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ், வசன ஆதாரங்கள். அப்போ இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அங்கங்க சொல்லியிருப்பார், எழுதுன்னு சொல்லியிருப்பார், இல்லாவிட்டால் எழுதினார், மோசே எழுதினார் என்பதாக நம்ம பார்க்க முடியும். இந்த ஈவென்ட்ஸ் அவர் எழுதி ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது மோசே அந்த காலத்துல அந்த நாட்கள்ல இருந்தவர்கள இன்னும் நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல கூட இயேசு, பவுல் இவங்கெல்லாம் அந்த மோசேன் ஆகமங்கள் அப்படின்லாம் இதை சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்குரிய வசன ஆதாரங்கள் இருக்கு, நோட்ஸ்ல உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ இந்த மோசே வந்து ஒன்று ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லி சொல்லி எழுதின விஷயங்கள் அப்படி இருக்கிறது. கற்பனைகள், அந்த கற்பலகைகள்ல உள்ள காரியங்கள், கற்பனைகள் எழுதப்பட்டது, அதெல்லாம் நம்ம தெரிந்திருக்கிறோம். அது போல பல பிரமாணங்கள் இதெல்லாம் எழுதப்பட்டது. அப்புறம் ஈவன்ஸ் ஜெனிசிஸ் பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அப்போ இதை எப்படி மோசே எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கேள்வி எழும்பலாம். மோசே இதை வந்து கேள்வி ஓரல் ட்ரெடிஷன்ஸ் மூலமாக, அவர் கேள்விப்பட்டதன் மூலமாக மோசே இதை எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சரித்திரத்துல இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறார்கள். ஆனா அதாவது ஏனோக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தேவனோடு உள்ள உறவின் மூலமாக அவர் நிறைய விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறதை குறித்து, ஏன்னா அப்படி எழுதி அவருடைய ரெக்கார்டு இருந்ததை நம்ம யூதா நிருபத்துல படிக்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று நம்ம வந்து யூதா நிருபத்துல படிக்கிறோம். அப்படின்னா ஏதோ ஒரு ரெக்கார்டு இருந்திருக்கு, அதை வச்சுதான் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஏனோக்குக்கு என்ன சிருஷ்டிப்பின் நாட்கள் இதெல்லாம் வந்து ஆதாம் இருக்கும் போதே ஏனோக்கு இருந்திருக்கிறார். ஆதாமுக்கு 622 வயதுன்னு நினைக்கிறேன் ஏனோக்கு பிறக்கும்போது. அப்போ அந்த டைம்ல ஆதாம் அவருடைய தாத்தா 7ஆம் தலைமுறையான அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏனோக்குக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ அவர் நேரடியாக ஆதாம்கிட்டே கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பார் ஏனோக்கு. அப்போ அவர் மூலமாக நிறைய விஷயங்களை அவர் அறிந்து சிருஷ்டிப்பு, அந்த தேவனுக்கும் ஆதாமுக்கும் தொடர்பு இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். இப்படி எல்லாம் படைத்தேன், இந்த நோக்கத்தோடு படைத்தேன், இப்படி எல்லாம் உறவாடி இருப்பாங்க ஒருவேளை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஏனோக்கு இடத்துல ஷேர் பண்ணி ஏனோக்கு அவைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சது. இதையெல்லாம் வந்து மோசே என்ன செய்யறாருன்னா, மோசே பார்க்கும்போது அவருடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேஷன் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நம்ம படிக்கும்போது அவருடைய படிப்பை குறித்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவர் தயவா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 22ஆம் வசனம் வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அந்த டைம்ல இருந்தவர்கள இவ்வளவு விஷயங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு மோசேயுடைய அளவுக்கு அந்த அளவுக்கு படித்தவர்கள் இல்ல விஷயம் தெரிந்தவர்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு உரியவர்கள் வேற இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மோசையோட அந்த கான்டெம்பரரியா இருந்த ஜெனரேஷன், அவருடைய டைம்ல இருந்து அந்த சந்ததி பார்க்கும்போது அவர்கள் நிறைய பேர் மரித்து போயிடுறாங்க. பார்வோன் என்ன செய்யறாருன்னா அந்த நைல் நதியில போட்டு விடும்படி சொல்லுகிறார். ஆண் பிள்ளைகள் எல்லாருமே மரித்து போகிற சூழ்நிலை. அதுல மோசே அற்புதமா பாதுகாக்கப்பட்டார். ஒருவேளை அவர் இந்த சட்டம் எல்லாம் போடப்படுறதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இருந்தார்கள் என்றாலும் அவர்கள் எல்லாம் எகிப்து தேசத்துல அவங்க அடிமைகளாக ஆக்கப்பட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம சரித்திரத்துல பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளவு தூரம் நாலேஜா படிச்சு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ மோசே இந்த வாய்ப்பை அவர் பெற்றிருந்தார். அப்போ இன்னொன்று இந்த ஏனோக்குடைய ரெக்கார்ட்ஸ், இது போல சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மூலமாக ஆதியாகம புஸ்தகத்தை மோசே எழுதியிருக்கிறார். மொத்தமும் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்குள்ள புஸ்தகங்களை
அவர் எழுதியிருக்கிறார். மோசேயுடைய மரணம் அதை குறித்து வேற யாராவது கடைசியில் அதை எழுதி அதை நிறைவு செய்திருப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மோசேயை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கும்போது சில பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பதங்கள் இதெல்லாம் வந்து எகிப்து தேசத்துல அதிகமாக பயன்படுத்தப்படுகிற பதங்கள், வார்த்தைகள். அது ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பித்தோம். பித்தோம்னா அதுவும் அவுஸ்தாத்தும் என்கிற ஒரு அர்த்தம். போத்திஃபரா அப்படின்னு சொன்னா கிஃப்ட் ஆஃப் ரா, ராணா சன் காட், சூரிய கடவுள், சூரிய கடவுளுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். போத்திஃபரா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எகிப்திய இதை கொஞ்சம் புரிந்தவர்கள் தெரிஞ்சவங்க தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த ஜெனசிஸ் அதனுடைய காலம், இந்த ஆதியாகம புஸ்தகத்தை குறித்த சில விஷயங்களை நாம் அடுத்து கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த ஆதியாகம புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இது வந்து எல்லாவற்றினுடைய ஆரம்பம், எல்லாவற்றினுடைய ஆரம்பத்தை நம்ம இதுல பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆரம்பம், சிருஷ்டிகள் அவைகளுடைய ஆரம்பம், ஒரு மேரேஜா இருக்கட்டும், அப்புறம் ஓய்வு நாளா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுடைய ஆரம்பம், பிகினிங்ஸ், எல்லாருடைய பிகினிங்ஸையும் நம்ம ஜெனிசிஸ்ல பார்க்கிறோம். அதனால அந்த புக் ஆஃப் பிகினிங்ஸ் ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லும் போது அது பிகினிங்ஸ் என்கிற அந்த அர்த்தத்திலேயே இருக்கிற ஆரம்பம். ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆரிஜின், சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பிகினிங் என்கிற அர்த்தம் இருக்கிறது, ஆரம்பம். அப்போ அந்த ஒரு விஷயத்த நம்ம இதுல முக்கியமா பார்க்கிறோம். எல்லா காரியங்களுடைய ஆரம்பத்தை நம்ம பார்க்கிறோம். நேஷன்ஸ், ஜாதிகள் தோன்றின, தேசங்கள் தோன்றின சரித்திரம், இவைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தை வந்து புஸ்தகத்தை குறித்து சில தகவல்களை நான் சொல்லிவிட்டு அடுத்து உள்ள சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தகவல்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 65 ஆகமங்கள், நமக்கு மொத்தம் 66 புக்கு இருக்கு பைபிள்ல. இந்த 65 ஆகமங்கள், மீதமுள்ள 65 ஆகமங்களுக்கு எடுக்கப்பட்ட டைம் வந்து எல்லாமே இந்த ஜெனிசிஸ்ல கவர் ஆகுது. ஏனென்றால் சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அதுக்கு பொதுவா கிமு 4004 அந்த டைம்ல சொல்லுவாங்க. இது வந்து ஒரு உத்தேசமா சொல்றது, ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா கிமு 4004. அப்போ அந்த டைம்ல இந்த சிருஷ்டிப்பு, ஆதாம் ஏவாளுடைய காலம். அப்ப அங்க இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட யோசேப்புடைய மரணம் வந்து 1804, கிமு 1804ஆம் ஆண்டுல நடைபெறுகிறது. இப்ப பாருங்க, ஒரு இது பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2800 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகள் பக்கம் உள்ள விஷயங்கள் இந்த இதுலயே வந்துருச்சு, ஜெனிசிஸ்லயே வருது. ஆதியாகம புஸ்தகத்திலே நம்ம படிக்கிறோம். மீதி எல்லா புஸ்தகங்களும் சேர்த்தாலும் இவ்வளவு ஆண்டுகள் கிட்ட வராது சரித்திரம் பார்க்கும்போது. ஏன்னா இப்போ நம்ம இந்த 2000 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு உள்ள 2000 ஆண்டுகள் இவைகள்லாம் இருக்கு. அதுல நமக்கு முதல்ல ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள சரித்திரம் தான் பைபிள்ல இருக்கு. மீதி எல்லாம் ஒரு 1900 ஆண்டுகள் தாண்டி நம்ம இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மேஜர் பகுதி இந்த ஜெனிசிஸ்ல கவர் ஆகிறது. ஆனால் எல்லாவற்றை குறித்து விவரமான விஷயங்கள் அப்படி நம்ம ரொம்ப பார்க்க முடியல. ஏனென்றால் அன்னைக்கெல்லாம் பாருங்க, இன்றைக்கு ஒரு லேண்ட் எல்லாம் பதிவு பண்றதுன்னா, ரெஜிஸ்டர் பண்றதுன்னா, இன்னைக்கு அதை பதிவு பண்றதுல உலகத்துல இப்ப நிறைய விஷயங்கள் அதை வர சரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒண்ணுமே நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வந்து ஆண்டவர் இவ்வளவு தூரம் நமக்கு இவ்வளவு காரியங்களை கிடைக்க வச்சிருக்கிறார். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு காலகட்டம், கிட்டத்தட்ட ஒரு 2800 ஆண்டுகள் அதுல கவர் ஆகி விடுகிறது. அடுத்தது பார்க்கும்போது இதுல அந்த மக்கள் பிரயாணம் பண்ணது, இந்த நடைபெற்ற விஷயங்கள், அந்த ஏரியாவை பார்த்தா சுமார் ஒரு 1500 மைல் டிஸ்டன்ஸ்
ஏன்னா அதற்கு பிறகு கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து ஆதியாகம புஸ்தகம் 1 முதல் 11 வரைக்கும் உள்ள அந்த அதிகாரங்கள். அதுல வந்து நம்ம சிருஷ்டிப்பு, அதுல இருந்து பாபியல் கோபுரம் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த இதுக்குள்ள மனுஷர்கள் டிராவல் பண்ணது, மூவ் ஆனது எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1500 மைல் சுற்றளவு அந்த தூரத்துல அவங்க இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கு பிறகு 12ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது கானான், எகிப்து அந்த எல்லைக்குள்ளதான், ஒரு சின்ன தேசத்துக்குள்ள, மெயினா கானானுக்குள்ள, அப்புறம் எகிப்து, அப்படி மூணா பிரிச்சு பார்க்கலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது அதுவும் ஒரு 200 ஆண்டுகள் அவ்வளவுக்குள்ள நடந்ததுதான். அப்படி பார்க்கும்போது முதல் 11 ஆண்டுகள்லயே பார்க்கும்போது நிறைய டிராவல், நிறைய தூரங்கள், மனுக்குலம் விரிவடைந்தது, இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த ஆதியாகம புஸ்தகத்தை குறித்து சொல்லும்போது அதாவது இந்த மோசேயினுடைய ஆத்தர்ஷிப், மோசே எழுதினார் என்கிற விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் நினைப்பூட்டினேன். இப்போ இந்த புஸ்தகத்தை, ஆதியாகம புஸ்தகத்தை சற்று நம்ம பகுத்து பார்க்கும்போது ஒரு 2 நம்ம முதல்ல பகுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய முதல் 11 அதிகாரங்கள், மீதமுள்ள அதிகாரங்கள் எல்லாம் தனியா பிரித்து பார்த்தோம்னா, முதல் அந்த புஸ்தகம் முழுவதிலும் மொத்தம் 4 ஈவென்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். 4 முக்கியமான சம்பவங்கள் எவையெல்லாம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது இதுல நாம் பார்க்கிற ஈவென்ட்ஸ், கிரேட் ஈவென்ட்ஸ்ல ஒன்று கிரியேஷன், சிருஷ்டிப்பு. இதுல முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, இந்த ஆதியாகம புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன். 2வது நம்ம பார்க்கும்போது ஃபால், வீழ்ச்சி. முதலாவது சிருஷ்டிப்பு, அப்புறம் 2வதாக வீழ்ச்சி, அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 3வதாக நம்ம பார்க்கும்போது ஃப்ளட், ஜலப்பிரளயம், ஜலப்பிரளயத்தை நம்ம பார்க்கிறோம். 4வது பார்க்கும்போது ஜாதிகள், தேசங்கள் உருவாகிற, இப்படி 4 முக்கியமான ஈவென்ட்ஸ் இவைகள் நடைபெறுகிறது. இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த முதல் 11 அதிகாரங்களுக்குள்ளேயே முடிஞ்சிருது. அடுத்தது 4 முக்கியமான நபர்கள், அவர்களை குறித்து பார்க்கிறோம். அதாவது நிறைய ஆதாம சொல்லலாம், நோவாவை சொல்லலாம், ஏனோக்கு, எவ்வளவு பேர் இருந்தா கூட முக்கியமா 4 பேர், அவங்கள நம்ம அதிகமா டீட்டெயிலா பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு ஆகிய 4 பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். 4 நபர்கள். இப்ப 4 ஈவென்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். 4 சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள், சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, ஜலப்பிரளயம் மற்றும் ஜாதிகள் உருவாகிற அந்த விஷயம். அடுத்தது இந்த முற்பிதாக்கள், அவங்கள பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை குறித்து நம்ம அதிகமான அதிகாரங்களை படிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவங்க இந்த பகுதிகள் எல்லாம் அதிகமா நிரப்பி இருக்கிறாங்க, அதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த ஆதியாகம புஸ்தகத்துல முதல் 11 அதிகாரங்களை எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, இன்னொரு விதமா ஹியூமன் ரேஸ், மனித குலம், மனுக்குலம், 1ல இருந்து 11 அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது யாரையும் தனிப்பட்ட விதத்துல அப்படி பார்க்க முடியல, ஒட்டுமொத்தமா மனுக்குலம் எப்படி உலகம் முழுவதும் நிரப்புச்சு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சந்ததி, அந்த ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லலாம், இல்லாவிட்டால் ஹீப்ரூ ரேஸ், எபிரேய, இந்த எபிரேய சந்ததி. ஏன்னா இந்த 12ஆம் அதிகாரத்துல இருந்து ஆபிரகாம் போக்கஸ் பண்ணப்படுகிறார். அப்ப அந்த எபிரேய சந்ததி, ஹீப்ரூ ரேஸ், எபிரேய குலம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர்ந்தாங்க, பெருகினாங்க என்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இந்த ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து இன்னும் சில விஷயங்களை அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதுல நம்ம பார்க்கும்போது முதலாவது அந்த ஒவ்வொரு நபர்களா அவங்களுடைய சந்ததிகள், இப்படியெல்லாம் நம்ம சில விஷயங்களை பகுத்து படிக்கும்போது பார்க்க முடியும். குறிப்பா இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் முக்கியமான நபர்கள்னு சொல்லி பார்க்கும்போது ஏனோக்கை பார்க்கிறோம், நோவாவை பார்க்கிறோம்,
அப்புறம் இந்த முற்பிதாக்கள் இவர்கள் எல்லாம் குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்து இந்த சிருஷ்டிப்புல ஒரு பெரிய நோக்கத்தோடு எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிப்புல ரொம்ப அழகா நேர்த்தியாக அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இப்போ இந்த சிருஷ்டிப்புக்கு முன்னாடியே நம்ம பார்க்கும்போது அதுக்கு நிறைய தியரிஸ் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆதியாகமத்தினுடைய 1-2 வசனங்கள் இதுக்கிடையில ஒரு பெரிய காலகட்டம் இருந்ததாக அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனை குறித்து அதுல நான் ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்ப நம்முடைய தேவனை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அங்கே கிடைக்கிறது. ஆதி அந்தம். ஆண்டவருக்கு வந்து பார்க்கும்போது அல்பா இந்த ஒமேகா, அவருக்கு ஆரம்பம் முடிவு என்பதே இல்லை. அவரை வந்து நம்ம முதல்ல அவரை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது இந்த காரியங்கள்லாம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது வசதியாக இருக்கும். அவர் எப்போ இருந்து இருக்கிறார், எப்போ அவருடைய அது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம சிந்திக்க போனோம்னா நம்முடைய சிந்தனைக்குள்ளேயே, ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவர் எப்பொழுது இருந்து இருக்கிறார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் தான் சிருஷ்டிகர். இதுக்கு முன்னாடி, இந்த சிருஷ்டிப்புக்கு முன்னாடி, அதாவது நாம் இந்த ஆதியாகம புஸ்தகத்துல பார்க்கிற விஷயங்களுக்கு முன்பாகவே பல காரியங்களை தேவன் செய்து கொண்டிருந்ததாக வேத வசனத்தின் ஆதாரங்கள் இருந்து, வெளியெல்லாம் கூட நம்ம போக வேண்டாம், பைபிள் வசனங்களே இருந்து சில காரியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கிடையே பார்க்கும்போது இந்த சாத்தானுடைய கூட்டம்லாம் வீழ்ச்சி அடைந்தது. அதனாலதான் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம், நம்ம சிருஷ்டிப்புல இருந்தே போகலாம். ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சில வசனங்களை கூட இதுல உங்களுக்கு காட்டும்படி விரும்புகிறேன். யோபுடைய புஸ்தகத்துல நாம பார்க்கும்போது அங்கே இவ்விதமாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். யோபு 38ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் போது 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த சிருஷ்டிப்பை குறித்து அங்கே சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பிரதிஷ்டை நடந்தது மாதிரி ஆண்டவர் அதை குறித்து யோபு இடத்துல சொல்லுகிறார். அதாவது அளவு குறித்தவர் யார், நூல் போட்டவர் யார் அப்படிலாம் அறிந்திருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது விடியற் காலத்து நட்சத்திரங்களை ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாம் கம்பீரித்தார்களே. அப்ப இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இந்த விஷயங்களை குறித்து நமக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியவில்லை. ஆனா நமக்கு பார்க்கும்போது அந்த 6 நாளைக்குள்ள இதை வந்து ஆண்டவர் திரும்ப ரெஸ்டோர் பண்றது, இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை அதை இது பண்ற, அதை தான் நம்ம கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அதுக்குதான் வந்து ஒரு மொத்தம் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில இருந்து ஒரு 6000 வருஷங்கள் அப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லுகிறோம். ஆனால் சில வேளையில பாருங்க, உலகத்துல மற்றவங்க சொல்றாங்க பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்லாம் சில விஷயங்களை சொல்றாங்க, இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நமக்கு பைபிள்ல இல்லை. அதனால அதையெல்லாம் நம்ம ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணவும் வேண்டாம், அதை குறித்து டீப்பா நம்ம சிந்திக்க வேண்டாம். ஒரு நாலேஜுக்காக நம்ம வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற விஷயங்களே நமக்கு பரலோக ராஜ்யம் வரைக்கும் போகிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப டீப்பா சிந்திச்சு குழப்பிக்கொள்ளுகிற சூழ்நிலைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த சிருஷ்டிப்பை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அப்போ ஆதியும் ஆண்டவருடைய ஒரு ப்ராஜெக்டா நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வந்து இதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை செய்திருக்கிறார். அப்போ அந்த டைம் வந்து தூதர்கள் அவங்கள ஆண்டவர் வச்சு எசேக்கியெல்லாம் நம்ம படிக்கும்போது எப்படி அந்த தூதனை வச்சிருந்தாருலாம் நம்ம பார்க்கிறோம்.
அப்படி இருந்த தூதன் அவன் விழுந்து போகிறான். அப்போ அதனால அவங்களெல்லாம் கீழே தள்ளி பூமி பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை உடனே அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டா தான் மனுஷனை உண்டாக்குனாரா, நமக்கு அது கரெக்டா தெரியல. ஆண்டவர் பல ப்ராஜெக்டை செய்யறதுல ஒரு ப்ராஜெக்ட் தான் மனுஷனை படைத்து மனுஷனோடு இடைப்படுகிற ஒரு காலம். அதுதான் இந்த 6000 yearsல நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மோடு உள்ள விஷயங்கள், நமக்கும் தேவனுக்கும் உள்ள காரியங்கள், சக மனிதர்களோட உள்ள விஷயங்கள், இதே நமக்கு நிறைய இருக்கு, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதும் தெரிய வேண்டியதும் இருக்கு. இதை நம்ம அறிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த தூதர்கள் விழுந்து போன பிறகு உடனே அதனுடைய தொடர்ச்சியா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. மனுஷனை படைக்கும்படியாக சிருஷ்டிப்புகள் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணி மனுஷனை படைக்கும்படியான ஒரு பிளான் அவர் போடுறார். அப்போ சிருஷ்டிப்புல பார்க்கும்போது எவ்வளவு காரியங்கள் அவர் சிருஷ்டித்தாலும் சிருஷ்டிப்பினுடைய ஒரு கிரவுன் ஆஃப் கிரியேஷன், ஒரு மகுடமாக மனுஷன் இருக்கிறான். மனுஷனை ஆண்டவர் தேவனுடைய சாயலாக படைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சாயல் என்று சொல்லும் போது அதை விளங்கி கொள்கிறதுக்காக விதமாக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அதாவது மனுஷன் அவன் தேவனை போல சில காரியங்கள், தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஆட்ரிபியூட்ஸ் அவனிடத்துல நம்ம பார்க்கிறோம். சில காரியங்களை நான் சொல்லும் போது அதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். எபிலிட்டி டு லவ், மனுஷன் தேவனை போல நேசிக்க கூடியவனா இருக்கிறான். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஸ்பீக், பேசக்கூடியது. ஏன்னா அவருடைய சிருஷ்டிப்பில மிருகங்கள் இவைகள்லாம் பேச முடியாது, பேசக்கூடியதல்ல. ஆனா ஆண்டவர் மனுஷனுக்கு பேசக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். அப்புறம் நம்ம பார்க்கும்போது ரீசன், கொஞ்சம் திங்க் பண்ணி செயல்படுறது, இது எப்படி அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்படுகிற காரியங்கள், இவைகளை தந்திருக்கிறார். மற்றவர்களோடு மற்றவர்களோடு இந்த சொந்த பந்தங்கள், ஐக்கியம் வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள், அன்பு பாராட்டி உறவுகளை ஏற்படுத்துறது. மிருகங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, இவைகள் சேர்ந்து இதா இருக்கும், சொந்த பந்தம் மாதிரி அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நம்ம அவைகளுக்குள்ள பார்க்க முடியாது, அவ்வளவு நம்ம பார்க்க முடியாது. ஆனா மனுஷன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவனுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு மேல நம்ம பார்க்கும்போது ஃபெல்லோ ஹியூமன்ஸ், மற்ற நபர்கள், மற்ற மனிதர்கள், அவங்களோடு பழகுகிற விஷயங்கள், எப்படி பழகணும், இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நிறைய ஒழுக்கங்கள், காரியங்கள், இவைகள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்கிறது. அதுல அன்பு, பகுத்தறிவு, இவைகள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்கிறது. மனிதாபிமானம் அப்படின்னு சொல்றோம், ஹியூமனிட்டி, இவைகள் எல்லாம் மனுஷனிடத்துல இருக்கிறது. இதெல்லாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய இமேஜ்னா அவரை மாதிரியே செஞ்சிருக்கிறார். அப்படி மட்டும் இல்ல, எல்லாமே இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த உணர்ச்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுக்குள்ள இருக்கிறது மாதிரியே. இன்னொரு முக்கியமான விஷயம், தேவன் ரூல் பண்றார், ஆளுமை செய்கிறார். அது போலவே மனுஷன் ஆளுமை செய்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவன், படைக்கப்பட்டவன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ அந்த ரூலிங், அது இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்கள்ல மனுஷனுடைய ஆளுகை, ஒரு குடும்பம்னு சொன்னா குடும்ப தலைவராக ஒரு ஆளுமை செய்கிறது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அது இதுதான் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படுறதுனால நமக்கு அது பெருசா தெரியல. ஆனா இது தேவனுடைய சாயலாகும். தேவன் எப்படி ரூல் பண்றாரோ, ஆளுமை செய்கிறாரோ, அது போல ரூல் பண்ணக்கூடிய விஷயங்களை ஆண்டவர் மனுஷனிடத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இதுல நான் பொதுவாக அது சரித்திரமாகவே சொல்லி கொண்டிருக்கும் போது நமக்கு பிரயோஜனமாக ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். இப்போ தேவ சாயலாக எல்லா மனுஷர்களும் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் என்கிற நிலையில நம்ம மனுஷங்களை பார்க்கணும். எல்லாருமே நம்முடைய தேவ சாயலா படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் சரித்திரம். உலகம் சொல்லும், உலகம் பல காரியங்களை சொல்லும். சிருஷ்டிப்பே உலகம் என்ன சொல்லுது, குரங்குல மனுஷன் வந்தான்னு சொல்லுது. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, சிருஷ்டிப்பு அப்படி வரல, தேவன் கிரியேட்டர், தட் இஸ் எ கிரியேட்டர். அப்போ இந்த கிரியேட்டர் அப்படின்னு சொல்றதை தவிர்த்து விட்டு நம்ம சிந்திக்க போனாலே குழப்பம் வந்துடும். இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு அந்த கிரியேட்டரை விட்டுருது, அதான் பிரச்சனை. சயின்ஸ்ல அவர்கள் எல்லாமே சொல்றாங்க, நிறைய காரியங்கள் ஏதோ அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதாவோ அது இதுன்னு ஆராய்ச்சி பண்ணதா எல்லாம் சொல்றாங்க. ஆனால் கிரியேட்டரை விட்டுறாங்க.
இப்போ தியாலஜி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தெய்வத்தை குறித்து நம்ம படிக்கும்போது இறையியல், நம்ம வந்து இறையியல் படிச்சுட்டு இருக்கிறோம். இறையியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேவன் இல்லாமல் எதுவுமே இல்லை, தேவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். இப்போ இந்த ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம படிக்கிற நேரத்துல நம்முடைய மனதில ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்னைக்கு நீங்க பல வேலைகளில் ஈடுபடுறவங்க இருக்கலாம், பல படிப்புகளை படித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம், இன்னும் பல்வேறு நிலைகள்ல நீங்க இருக்கலாம். ஆனால் எப்பவுமே சிருஷ்டிகரை நம்ம மையமா வச்சிருக்கணும். சிருஷ்டிகர்கிட்ட இருந்துதான், அவர் தான் ஆரம்பம் என்பதை நம்ம புரிந்துக்கணும். அவரை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எதையா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாமே வித்தியாசமா போயிடும். அதுதான் வந்து ஏத்திசம், நாத்திக கொள்கை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் தான். இல்லாவிட்டால் அறிவியலையே ரொம்ப மேன்மையா பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சயின்ஸ் தான் எல்லாமே, விஞ்ஞானம் தான், இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அற்பமா நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனை அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காது. அப்போ இந்த ஜெனிசிஸை நம்ம படிக்கும்போது இந்த விஷயங்கள் நமக்குள்ள நல்ல ஆழமா பதியட்டும், நமக்குள்ள நல்ல உள்ள வைக்கப்படட்டும். ஏனென்றால் நிறைய இடங்களை பார்க்கும்போது உலகத்துல பைபிள் காலேஜும் படிக்கிறாங்க, படித்து விட்டு கடைசியில வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ற நிலைக்கெல்லாம் போறாங்க. நாம வந்து அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நல்ல ஆவிக்குரிய சபைகள்ல நம்ம எல்லாம் வளர்ந்து வருகிறோம், அந்த ஒரு ஐக்கியங்கள்ல நம்ம இருக்கிறோம், அந்த நிலையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ளே இது தெளிவா இருக்கட்டும், தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவனுக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இல்லை. தேவன் வந்து அவர் இப்போ பாருங்க, நம்ம வயதாகிறது இதெல்லாம் அதுக்கு நம்ம சொல்றோம் என்விரான்மெண்ட் காரணம், உடம்பு பாதிக்கப்படுது, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் நம்மை அஃபெக்ட் பண்ணுது. ஆனா தேவனுக்கு அப்படி ஒரு சக்தி கிடையாது, அவருக்கு மேல ஒரு சக்தியே கிடையாது. அதனாலதான் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை வந்து என்விரான்மெண்ட்டோ வேற எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு சொல்றோம், இப்ப நாட்கள் போகுது இல்லையா, வயசு போகுது இல்லையா, அப்போ வயது நம்ம வந்து அந்த ஏஜ், அந்த காலம், அது நம்முடைய லைஃப்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இம்பாக்டை ஏற்படுத்துது. ஆனா தேவன்கிட்ட அப்படி செய்ய முடியாது. தேவனை வந்து அவருக்கு மேற்பட்ட ஒரு சக்தியே கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வந்து அவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல அவர் இருக்கிறார், அவர் உன்னதமான ஒரு இடத்துல இருக்கிறார். அவரை வந்து என்விரான்மெண்ட்டோ இல்ல சுற்றுச்சூழல் மாசுபடுறதோ இல்லை வேற எந்த காரியமும் அவரை அஃபெக்ட் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு இதை ஏற்படுத்தக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. இதையெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம பொதுவா சொல்றோம் அவர் சர்வ வல்லவர், இதை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தியானிக்கிறதுக்கா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவ்வளவு ஒரு உயர்ந்தவராக்கும் தேவன், உயர்ந்த இடத்துல நம்ம தேவனை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள், அவர் இந்த தேவனாக்கும் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார், மற்ற மனிதனையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்கள் அவங்களை குறித்து அவங்க நேஷன்ஸ் எல்லாம் பிரிந்து போன விஷயங்கள் ஜெனிசிஸ்ல இந்த ஆதியாகம புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்போ எல்லாம் ஒரே மனுஷனிடத்துல இருந்தான், ஆதாம்ல இருந்து தோன்றினார்கள். ஜலப்பிரளயம் வந்த போது நோவா குடும்பத்தை தவிர எல்லாருமே அழிஞ்சு போறாங்க. அப்புறம் வந்ததெல்லாம் நோவா குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி இருக்கும்போது வேற உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இது மனுஷன் பிரித்து ஏதோ காரியங்கள்லாம் சொல்றான். ஆனா ஒரே மனுஷனிடத்துல இருந்தா எல்லாமே தோன்றினவர்கள், தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். இந்த உண்மைகளை நம்ம தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும். இந்த நினைவோடு மனுஷர்ல நம்ம பார்க்கணும். யாரையுமே ஒரு அற்பமா ட்ரீட் பண்றதோ, ஒரு அற்பமா நடத்துகிறதோ, இவங்கெல்லாம் என்ன அவங்கெல்லாம் என்ன, அப்படி இதெல்லாம் எப்படி நமக்கு வருதுன்னு சொன்னா உலக ஞானத்தினாலே வருகிறது. உலகத்துல நமக்கு யாரோ சொல்லி கொடுத்ததும் நம்ம கேட்கறதுமான விஷயங்கள் வச்சுதான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதே ஒழிய, இது ஆண்டவர் சிருஷ்டிப்புல அவர் ஏற்படுத்தினதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆண்டவர் சாயலாகவே சிருஷ்டித்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ மனுஷர்களை அந்த நிலையில எல்லாரும் நம்ம பார்க்க, தனம் பண்ண, அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க, இன்னைக்கு உலகத்துல பாருங்க அங்கீகாரத்தை பெறுவதற்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. சிலர் அடிமைகளா நடத்துறாங்க, சிலர் வந்து நிறைய பாகுபாடுகளோடு நடத்துகிறார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு பெறுகிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியது, போராட வேண்டியதுமான விஷயங்கள் இருக்கு.
ஆனா நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். நாம அப்படிலாம் பார்க்க கூடாது. மனிதர்களா பார்க்கணும். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகம் என்ன சொல்லணும்னா மனுஷனா பாருன்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம வந்து மனுஷனா பார்க்கறது மட்டும் இல்ல, மனுஷனை தேவ சாயலாக படைக்கப்பட்டவனாக பார்க்க வேண்டும். இந்த எண்ணத்தை கர்த்தர் நமக்குள்ள தருவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த மனுக்குலத்துல வந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவ சாயலாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான்ங்கிற விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்படி ஆண்டவர் படைச்சு அவனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து நல்ல வசதிகள், நல்ல சூழ்நிலை, ஏதேன் தோட்டம் பார்க்கும்போது மிகுந்த அற்புதமான ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ தட்டுப்பாடுகள் மத்தியில இருக்கிறோம். ஆனா ஏதேன் தோட்டத்துல, இந்த தோட்டத்துல 4 ஆறுகள் ஓடினது என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றையும் வளர்த்து கொண்டு வரோம். ஒரு செடியை கொண்டு வரதா, அன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே வந்து ஆண்டவர் மரங்கள், விருட்சங்களை வச்சிருந்தார். அந்த கனிகளை மாத்திரம் மனுஷன் அனுபவிச்சா போதும், இருக்கிறத மெயின்டைன் பண்ணா போதும், பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் வந்து அருமையா மனுஷனை நல்ல சூழ்நிலையில, அது மாத்திரம் இல்லாம பகலின் குளிர்ச்சியான வேலை. இப்போது எல்லா இடங்களும் பரவலா கொஞ்சம் வெயில் இருக்கு. ஒவ்வொருத்தர் நீங்க இருக்கிற இடங்கள்ல எப்படின்னு எனக்கு தெரியல. அதிகமான வெயில் இருக்கக்கூடிய, மேல மாய்ஸ்டர், சூடு இருக்கக்கூடிய, ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய டைம்ல இருக்கிறோம். ஆனா அது ஆதாம் ஏவாள் இருந்த அந்த ஏதேன் தோட்டம், அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு வேர்வை, ஆண்டவர் சொல்ற வேர்வை சிந்துவன்னு சொல்றார். அது ஒரு சாபமா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட கிளைமேட், நல்ல ஒரு சூழல், இதெல்லாம் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு சர்ஜரி நடக்குது. சர்ஜரி சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எலும்பு எடுக்கப்படுது. அந்த எலும்பு எடுக்கப்படும் போது ஆண்டவர் அவருக்கு தூக்கத்தை வர பண்ணுகிறார். அந்த தூக்கம் வர பண்ணி முடிச்சு பார்க்கும்போது அவருக்கு எந்த ஒரு கஷ்டமோ பாதிப்போ, இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் அருமையாக ஒரு சர்ஜரி அங்க நிறைவு செய்கிறத பார்க்கிறோம். வேற டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை, ஆண்டவரே செஞ்சுட்டாரு அந்த சர்ஜரி. இன்னைக்குதான் வந்து ஏதோ நம்ம செஞ்சுட்டு இன்னைக்கு பெருசா பத்திரம் வளர்ந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு அருமையா அதை செஞ்சு முடிச்சுட்டார், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. எல்லா சூழ்நிலைகளை கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூழல்ல மனுஷனை ஆண்டவர் படைத்து ஏற்படுத்தி வச்சிருந்தார். நல்ல திட்டம் அவனை குறித்து. எல்லாமே அவன் படைச்சதெல்லாம் உனக்கு தான், நீ ஆளுகை செஞ்சு நல்லாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு, பெரிய நோக்கத்தோடு மனுஷனை வந்து நல்ல ஒரு மேன்மையான இடத்துல வச்சு பார்த்து, அதுக்கு மேல அவரா வாலண்டியரா வருவார். இன்னைக்கு நம்ம வந்து தேடி போற மாதிரி ஆண்டவர் வந்து அவர் வருவார், வந்து அவங்கள மீட் பண்ணுவார், பார்ப்பார், அவர் வந்து சந்திப்பார். மனுஷன் யார், தேவன் யார்? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன். ஆனா தேவன் வந்து அவங்கள மீட் பண்ணுவார், அவங்கள சந்திப்பார். சந்திச்சு அவங்க கூட பேசி வந்து அவங்களுடைய நிறைய காரியங்களை பிளான் சொல்லி அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதோ ஒரு இன்னசென்ட், ஒரு இன்னசென்டான ஒரு அறியாமையின் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைம்ல இருக்கிறாங்க. எந்த ஒரு பாவம் அறியாம அக்கெடுதி செய்யணும்னா யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்த ஒரு மனுஷன் அப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அதனால ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி உலகம் இன்னைக்கு கேள்வி கேட்குது. தேவ பிள்ளைகளுக்குள்ளயும் வந்து இதை குறித்து சில எண்ணங்கள் இருக்கும். என்ன ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால என்ன ஆகி போயிருது, அதுல என்ன, இல்லாட்டி அந்த ஒரு கீழ்ப்படியாமனா அதுக்கு நீ இவ்வளவு ஆண்டவர் தண்டிக்கணுமா? இல்ல, ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன், எல்லாமே உனக்கு நான் பண்ணி உன்னை நல்லா, நீ வந்து எனக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவன், நான் உன்னை படைச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு சக்தி, இன்னொரு விஷயம் நான் வந்து உனக்கிட்ட சொல்லியிருக்கேன் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இன்னொரு சக்தி சொல்றதை நீ கேட்டு, அப்போ நான் என்னுடைய திட்டத்துக்கே நீ ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை செய்கிற, என்ன நீ ரிபல் பண்ற, எனக்கு வந்து எதிராக நீ பண்ற. இதை வந்து ஒரு ஆளுமை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஆளுமை செய்கிறவர்கள், நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க, இல்லை வேலை பண்றீங்க,
நீங்க ஒரு செட்டப்ல வச்சிருக்கிறீங்க ஒரு கம்பெனியை, உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள், அப்படியே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்காம அப்படியே ஆப்போசிட்டா இன்னொருத்தர் போய் அவங்க சொல்றதை கேட்டு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யும் போதுதான் நமக்கு அதனுடைய அந்த வலி, வேதனை, அந்த தீவிரம் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு நிலைமை, இது வந்து கீழ்ப்படியாம சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய தவறாகும், ஒரு பெரிய ஆண்டவருடைய திட்டத்துக்கு செய்யப்பட்ட ஒரு பெரிய தீமை. அப்ப நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமை என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கீழ்ப்படியாமை என்பது நம்ம அதை சாதாரணமா பார்க்க கூடாது. இன்னைக்கு உலகம் அதுக்கு வந்து பல பெயர்களை சொல்லி பல விதத்துல அதை வந்து கவர் பண்றதுக்கு பாக்குது. கீழ்ப்படியாமைனா அதெல்லாம் என்ன அப்படி இப்படின்லாம் சொல்லி இல்ல. கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்றது தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கு, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு வந்து நம்ம அப்போஸ் பண்ணும்போது, இல்ல அதுக்கு மாறி நடக்கும்போது அது பெரிய தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அந்த கீழ்ப்படிதல் என்கிற அந்த காரியம், அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சம்பவம் நடந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பக்கம் நம்ம நினைப்போம் மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் பயங்கர தண்டனை கொடுத்துட்டார், மனுஷனை ஆண்டவர் பாதுகாக்க நினைச்சாருன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம். ஒருவேளை ஒரு தண்டனை என்பது காட்டிலும் இப்போ இந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க, நான் வந்து எல்லாம் சுருக்கம் அப்படி சொல்லிட்டு போறேன், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கலன்னு சொன்னா அடுத்தது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கணும், கொடுத்து இவனை நித்திய காலமா தொடர்ந்து வாழ வைக்கணும். அதான் ஆண்டவருடைய பிளான். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இனி வந்து உனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை அடைக்கிறார். ஏன்னா அந்த கனியை இவர் அதை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, எல்லா இதையும் சாப்பிடுறாங்க, எல்லாம் அனுபவிக்கிறாங்க, அதை சாப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னா மனுஷன் இந்த பாவத்தோடு, இந்த சாபத்தோடு, இந்த பாதிப்போடு அவன் தொடர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். அது மனுஷனுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் நல்ல எண்ணத்தோடு தான் மரணத்தை அனுமதிக்கிறார். மரணத்தை ஆண்டவர் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். இல்லைன்னு சொன்னா இந்த சாபத்தோடு, அதை யோசிச்சு பாருங்க, இந்த வேர்வை சிந்துகிற இந்த கஷ்டத்தோடு மனுஷன் வாழ்ந்துட்டே இருக்கணும். வேர்வை சிந்துறது மாத்திரம் இல்ல, இதனுடைய பாதிப்புகள், ஏன்னா அந்த பாவத்தினால என்விரான்மெண்ட்டே பாதிக்கப்பட்டுருச்சு. நம்ம பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது, எப்போ நமக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு சொல்லி. எல்லாமே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தினாலே மாயைக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அது சிருஷ்டி உண்டாக்குனவராலேயே மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ எல்லாத்தையும் ஒரு மாயைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். அது வரைக்கும் ஆண்டவரால படைக்கப்பட்ட மிருகங்கள் அவைகள் எல்லாம் கொண்டு வந்து ஆதாம்கிட்ட விட்டா எல்லாம் டொமஸ்டிக் அனிமல் மாதிரிதான். ஆதாமுக்கு சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், இன்னைக்கு அதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ், அதெல்லாம் காட்டு விலங்குகள். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை, ஆதாம் தான் ஒவ்வொருத்தருக்கும் பேர் போடுறார். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு செட்டப்ல அருமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மனுஷனுக்கும் பார்க்கும்போது சரீரத்துல வியாதிகள் வருது, பிரச்சனைகள், சுகமா வாழ முடியல, பல மனுஷர்களோடு உள்ள மாறி மாறி உள்ள கஷ்டங்கள், பாவத்தினுடைய விளைவுகள், பாதிப்பு, பாவத்தின் சம்பளம். ஆண்டவர் வந்து இந்த செட்டப்பையே மொத்தத்துல மாத்திடுறார், இது பண்ணிடுறார், கர்ஸ்டா மாறிடுது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப இன்னைக்கு பூமி மனுஷனால சபிக்கப்பட்டிருக்கு, கர்ஸ்டா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதுல நம்ம வந்து ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவருக்கா வாழ்றதுலதான் நமக்கு ஒரு பிளஸிங் இருக்கே ஒழிய, மற்றபடி இந்த உலகம் பெரிய ஒரு கர்ஸுக்குள்ள இருக்கு. இந்த சூழ்நிலை மத்தியில மரணம் என்பது மனுஷனுக்கு தேவையாக இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் மனுஷனுக்கு மரணத்தை அனுமதிக்கிறார். மரணம் என்கிறதும் இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதித்து அங்கிருந்து வெளியே அனுப்பி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தான் ஆண்டவர் செய்கிறார். தோல் உடைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்பவே ஒரு மீட்பின் திட்டத்துக்குரிய காரியத்தையும் அறிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயின் வித்து தலையை நசுக்குவார் என்று சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று மீட்பின் திட்டம் அங்கே சொல்லப்படுது. அப்ப ஆண்டவருடைய பிளான். இன்னொரு விஷயம் எபிரேய நிருபக்காரன் அருமையா சொல்றார், தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் மனு குலத்துக்கு உதவியாக கை கொடுத்தார். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்.
தேவதூதர்கள் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அவங்க தப்பு பண்ணாங்க, ரிபல் பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்கல. மனுஷன் தப்பு பண்ணான், ஆண்டவர் ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் கை கொடுத்து தூக்கிட்டார். அதனாலதான் நாம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்று ஆண்டவரை அறியவும், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், அவருக்குள்ள வளரவும், அவருடைய பரலோக ராஜ்யத்தை எதிர்நோக்கி வாழவும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அப்போ இந்த நிலையில மனுஷனை ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் படைச்சு ஒரு வீழ்ச்சி இதெல்லாம் வந்த உடனே பார்க்கும்போது மனுஷனாக, தேவனால மனுஷன் தேவனோடு உள்ள அந்த உறவை, தேவனோடு உள்ள அந்த இதை இழந்து போறான், ரிலேஷன்ஷிப்பை இழந்து போகிறான். அந்த சூழ்நிலையில மீண்டும் ஆண்டவர் அதை புதுப்பிக்கிறக்கூடிய ஏற்பாடுகள், காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதாமுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல், அவங்களுடைய விஷயங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். காயின் ஆபேலை கொலை செய்யறான், ஆராதனை விஷயத்துல நடைபெறுகிறது. சேத் பிறக்கிறார். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்து ஏனோஸ். அவன் பிறந்த போது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல மீண்டும் ஒரு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, இப்போ ஆண்டவர் இங்க வர்றதில்ல, தே பிகான் டு கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல இவங்க ஆண்டவரையும் கூப்பிட்டு இருக்கல, ஆதாம் ஏவாள், அவரே வந்துருவார். அது எவ்வளவு மகிமை, அது எவ்வளவு மேன்மை, அது எவ்வளவு ஒரு இப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம். ஆனா இங்க அப்படி இல்லை, அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஏனோஸ் பிறந்த போது, ஏனோக்குடைய காலம் வரும்போது ஏனோக்கு ஆண்டவரோட நல்லா சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆதாமும் அந்த காலத்துல இருந்ததாக நம்ம சரித்திரத்தின் மூலமா அறிகிறோம், அந்த தலைமுறை இதை பார்க்கும்போது. அப்போ ஆதாமும் இருந்தபடினால நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருப்பார், தேவனோடு உள்ள உறவு. இதை எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, ஆதாமுடைய பிள்ளைகள் கேட்டிருப்பாங்க, சொல்லி கொடுத்து யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு வாஞ்சை வரல. ஆனா ஏனோக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துச்சு. இன்னைக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு போவாங்க. ஆனா உங்களை ஒரு சிலருக்காகிலும் சில விஷயங்களை இதை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அப்ளை பண்ணி பார்க்கணும்னு சொல்லுகிற அந்த வாஞ்சை உண்டாகுமானால் உங்களுடைய வாழ்க்கை ஏனோக்கை போல விசேஷமா இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நம்ம ஏனோக்கிட்ட பார்க்கிறோம். அதாம் மூலமா தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்க முடியும். ஏன்னா அந்த டைம்ல ஆதாம் தான் அந்த எல்லாமே அனுபவிச்சவர். அப்போ ஏனோக்குக்கு அந்த வாஞ்சை, அப்படி ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவு, தேவனோடு சஞ்சரித்து அப்படி வாழ்ற. அவருடைய காலகட்டத்துக்கு பிறகு மெத்தூசலா, லாமேக்கு, நோவாவுடைய பீரியட்ல பார்க்கும்போது, அதாவது ஒட்டுமொத்த உலகமும் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. மொத்தமா அப்படியே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு முறை சண்டே சர்வீஸ்ல கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஒரு பிரிம், ஒரு டம்ளர்ல ஒரு பிரிம் அளவுக்கு, பிரிம்னா அந்த விளிம்பு, அந்த அளவுக்கு பாவம் போயிருச்சு. இப்போ ஆதாமுடைய காலம் பாவம் உள்ள நுழைஞ்சுது, அது ஒரு சர்டன் லெவல். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகிட்டே இருக்கு. ஏனோக்குடைய பீரியட்ல கூட கொஞ்சம் சவால் தான், ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஆனா நோவாவுடைய பீரியட் ரொம்ப சவாலான பீரியட். நோவா ஃபேமிலி மாத்திரம்தான், ஒட்டுமொத்த உலகமும் கெட்டு கிடக்கு. யாரும் ஒரு சரியா ஆண்டவரை பிரியப்படுத்துற விதத்துல இல்லை. அந்த பீரியட்ல நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இது ஒரு விசேஷம், இது ஒரு சிறப்பு. அதுக்கு காரணம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிடைக்கிற கிருபையை பயன்படுத்துகிறவர்கள் எந்த சவாலான சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வாழ முடியும், ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். அப்ப நம்ம கிருபையை பெறுவது என்பது மிகவும் தேவையான ஒரு விஷயம். நோவா கிடைக்கிற கிருபையை வேஸ்ட் பண்ணல. பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கவில்லை. கிடைச்ச கிருபையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிருபையை வாங்கணும், வாங்குற கிருபையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கிடைக்கிற கிருபை, அதை நம்ம நல்ல விதத்துல பயன்படுத்தி கொண்டால் தேவனோடு நல்ல ஒரு உறவுல நம்ம வாழ முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்ப இந்த ஒரு காலகட்டம் ஆண்டவர் என்ன செய்யறார், அக்கிரமம் பூமியில பெருகி, அப்போ அந்த டம்ளர் அப்படி கவுத்து விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. சோதம் குமாராவை கவிழ்த்து போட்டது போல நம்ம பார்க்கணும் இல்லையா, அது போல ஒரு சூழ்நிலை. இந்த டம்ளர் ஃபுல்லா அக்கிரமம் ஆயிடுச்சு, இதை இனி கவுத்து ஊத்தி இந்த டம்ளரை கிளியர் பண்ணணும் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு.
ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். அந்த ஆதங்கத்துல நம்ம பண்ண இந்த பூமி இப்படி கெட்டு போயிருச்சே, மனுஷர்கள்லாம் இப்படி ஆயிட்டாங்களே, மொத்தத்துல அதை கிளியர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கவுத்து விடுறது மாதிரி ஒரு காரியத்தை தண்ணி மூலமா பண்ணி அழித்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுல ஒரு குடும்பத்தை மாத்திரம் காப்பாத்தி ஒரு பெரிய பேழை உண்டு பண்ணி அதுக்குள்ள வச்சு பாதுகாத்து அத்தனை பேரும் அழிச்சு போடுறார். இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் நோவா பார்க்கும்போது அவரும் நல்ல ஒரு தேவனோடு செஞ்சிருந்த அந்த அனுபவத்துல இருந்தவர் வீழ்ச்சி அடைகிறார். நோவாவும் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறத பாக்குறோம். அந்த டைம்ல சேம், காம், யாப்பேத் அந்த 3 பிள்ளைகளை ஒருவராகி அந்த காம் செய்த அந்த தவறு, அப்பா தப்பு செஞ்சிருந்த நேரத்துல அதுக்கு காரணம் அப்பாவும் தான். அப்போ அவர் இதை மறைக்காமல், அக்கிரமத்தை மறைக்காமல், நிர்வாணத்தை மூடாம போய் வெளியே சொல்லும் போது சபிச்சர்றார். அங்கே ஒரு சந்ததி புறப்படுகிறது, கானான் சந்ததி. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய இடங்கள். கானான், காமுடைய மகன். அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த வெறி இதாகி அந்த ரியலைஸ் பண்ண உடனே கானான் சபிக்கப்பட்டவன் சொல்லிடுறார். சபிக்கப்பட்ட சந்ததியா கானான் மாறி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் பூமியில அந்த வம்சங்கள் இதெல்லாம் பெருகி நிம்ரோத்துடைய காலம் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பாபேல் கோபுரம், மனுஷர்களுடைய அந்த ரிபெலியன் இன்னும் பெருகிட்டு தான் இருக்கு. இன்னும் ஆண்டவருக்கு எதிராக தான் திட்டம் போட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவங்கள சிதறடிச்சிடுறார். அப்படிதான் நேஷன்ஸ் உருவாகிறது. பல இடங்கள்ல அவங்க சிதறி போகிறார்கள், தேசங்கள் உருவாகிறது. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒருத்தரை தெரிந்து கொள்ளுகிறார். அவரா தெரிந்து கொள்ளுகிறார். அந்த ஆபிரகாம் அவங்களை தெரிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய இதைதான் நம்ம 12ஆம் அதிகாரத்துல இருந்து 50 வரைக்கும் அவங்களுடைய சந்ததி இதைதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்ப இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அவங்களுக்கு ஆண்டவர் 3 விஷயங்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒன்று என்னன்னு சொன்னா ஒரு சந்ததி ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஒரு லேண்ட் ஆண்டவர் வாக்கு பண்றதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஒரு 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 பிளஸ்ஸிங்கா, ஆசீர்வாதமா மற்றவங்களுக்கு இருப்பதை ஆண்டவர் வாக்கு பண்றார். இப்ப பாருங்க, கர்ஸ் முதல்ல அந்த ஏதேன் தோட்டத்துக்கு இருந்து வெளியே அனுப்பும்போது கர்ஸ், மனுஷன் சபிக்கப்பட்ட நிலைமைக்கு மாறுறான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ரெண்டையும் நம்ம கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சி, கீழ்ப்படியாமை மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வருது. ஆனால் ஒரு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோமா? நீ கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். கீழ்ப்படியும் போது அதுக்குரிய பிளஸ்ஸிங் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ கீழ்ப்படியாமை சாபங்களையும் பல கஷ்டங்களையும் கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படியும் போது அதுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் இந்த மனிதர்களை நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமா இருக்கட்டும், அவருடைய சந்ததி, அவங்க 100% பெர்ஃபெக்டா அப்படி இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், அதை ஆண்டவர் நீதியாக எண்ணினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சந்ததியை நம்ம பார்க்கும்போது இந்த ஆபிரகாமுடைய ஜெனரேஷன், அவர்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அவங்களுடைய டிராவல், அதுக்கிடையில அவங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, இந்த விஷயங்களை தான் அதிகமா நம்ம பார்க்கிறோம். இந்த கானான் தேசத்துல வரும்போது அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த கானான் தேசத்துல இவங்க ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கணும்னு நினைச்ச தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக கானான் தேசத்தில் உள்ள நிறைய காரியங்கள் இவர்களுக்குள்ள வந்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கானான் தேசத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒழுக்கம், மாரலி பார்க்கும்போது ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. முதல்ல ஆண்டவர் மேரேஜை ஏற்படுத்துறார், திருமணம். ஆதியாகமம், நம்ம எப்பவுமே மேரேஜ்ல அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வசனங்களை வாசிக்கிறோம். காட் இன்ஸ்டிடியூட்டட் தி மேரேஜ். ஆண்டவர் அந்த மேரேஜ் அங்க ஏற்படுத்தி, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லி, அப்புறம் இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இது ஆண்டவருடைய ஒரு திட்டம், ஒரு பிளான். இந்த பிளானுக்கு விரோதமாகவும் சத்ரு கிரியை செய்து அந்த கானான் தேசத்தினுடைய பழக்கங்கள் இவர்களை பாதிச்சு, அந்த பாதிப்பையும் நம்ம பார்க்கிறோம். நிறைய பாவ பழக்க வழக்கங்கள் அது இந்த சந்ததியில நிறைய பேர்ட்ட பார்க்கிறோம். ஆபிரகாமே பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி மோசமான விஷயத்துக்கு போகலைன்னாலும் அந்த மனைவியை பார்க்கும்போது சகோதரின்னு சொல்லிடுறார்.
அப்படி அந்த மனைவி இன்னொரு நபர்கள் அவங்க இது பண்ற அளவுக்கு அவர் இந்த இது இல்லாம அந்த மக்கள் மத்தியில எப்படி இருக்கணும்னு தெரியாம அவர் நடந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு யூதா செய்த தவறு, ரூபன் செய்த தவறு, இப்படி யாக்கோபு பார்க்கும்போது 4 பேரை திருமணம் பண்றார். இப்படி நிறைய விஷயங்கள், அந்த கானான் தேசத்தினுடைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் இவங்களுக்குள்ள வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதன் மத்தியில ஆண்டவர் பார்க்கும்போது ஒரு யோசேப்பு, அந்த யோசேப்பு பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கெல்லாம் விலகி வாழுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த யோசேப்பு இதுக்கெல்லாம் விலகி வாழும்போது அவனை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உயரங்கள்ல ஆண்டவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அந்த யோசேப்பு பாவத்துக்கு விலகி வாழ்ந்த போது அவனுக்கு உலக பிரகாரமா ஒரு மேன்மை, இந்த சந்ததியெல்லாம் அந்த கானான் தேசத்துல வச்சு பாதுகாக்கிறதுக்கு, காப்பாற்றுகிறதுக்கு அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இந்த ஆதியாகம புஸ்தகத்துல நாம பார்க்கும்போது சில நபர்கள் வந்து கிறிஸ்துவோடு ஒரு ஒப்பிட்டு நம்ம சிலரை பார்க்கலாம். ஆதாம நம்ம கிறிஸ்துவோடு, ஏன்னா அவன் முதலாம் ஆதாம், இவர் 2வது ஆதாம். அப்போ அந்த விதத்துல பார்க்கும்போது அவர் வந்து இவர் வந்து புதிய தலைமுறை, புதிய சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பமாக இயேசு இருக்கிறார். அவன் வந்து சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பமாக ஆதாம் இருந்தான். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவை வேற எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அதாவது மெல்கிசேதேக்கு நம்ம பார்க்கிறோம். மெல்கிசேதேக்கு அவருடைய அந்த முறைமையின்படி இயேசு பிரதான ஆசாரியராக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க ஒரு மெல்கிசேதேக்கு புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து. அடுத்தது நம்ம பார்க்கும்போது யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கை நிறைய விஷயங்கள்ல இயேசுவோடு ஒத்து போகிறது. யோசேப்பு குற்றம் செய்யாமல் அவன் வந்து தண்டிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் குற்றம் செய்யாமல் தண்டிக்கப்பட்டார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு அவன் விற்கப்பட்டான். இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். யோசேப்பு அவரை வந்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இயேசுவையும் பிதாவாகி தேவன் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். நிறைய விஷயங்கள் ஒத்து போகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆதியாகம புஸ்தகத்துல நிறைய காரியங்கள் அந்த கிறிஸ்துவோடு ஒத்த காரியங்கள், கிறிஸ்துவோடு ஒத்த விஷயங்களை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்ததாக இந்த ஆதியாகம புஸ்தகத்துல நாம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷங்கள் காலம் வந்து அந்த முதல் 11 வருஷம் இதுல நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது ஒரு 193 வருஷங்கள், 193 இன்னொரு 93 வருஷங்கள், இவைகள் வந்து அடுத்த காலகட்டம். அதாவது 36ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்புடைய காலத்திலிருந்து இந்த எகிப்து 93 வருஷம், மீதமுள்ள கானான்ல பார்க்கும்போது ஒரு 193 வருஷம். இவ்வளவு காலங்கள் உள்ள ஹிஸ்டரி, சரித்திரம் இதுல நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஆதியாகமத்துல இன்னும் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இதுல 4 முக்கியமான நபர்களை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகிய 4 பேரை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் வாழ்ந்த காலம் இதெல்லாம் வந்து முதலாவது ஆதாம் வாழ்ந்த காலம் வந்து ஒரு குற்றம் இல்லாமையின் காலம், ஒரு இன்னசென்ஸ் ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு பாவம் இல்லாத ஒரு காலம். அடுத்தது வந்து ஒரு மனசாட்சியின் காலம். அந்த எப்போ மனுஷன் வீழ்ச்சியை சந்திக்கிறானோ அதுல இருந்து மனசாட்சி காலம். அப்ப இந்த மனசாட்சி காலத்துல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்றவர்களை பார்க்கிறோம். இந்த யோசேப்பு நம்ம அடிக்கடி இதை சிந்திக்கணும். யோசேப்பை குறித்து, அதாவது ஒரு மனசாட்சிக்கு மட்டும் நமக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரசங்கங்களை கேட்கிறோம், எவ்வளவு வார்த்தைகள் எழுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஆனா ஒரு மனசாட்சிப்படி மாத்திரம், அந்த மனசாட்சி மட்டும் கீழ்பட்டு வாழுகிற ஒரு மனுஷன் அவன் பாவத்துக்கு விலகி வாழ்ந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு எவ்வளவோ ஏதுக்கள் இருக்கு. நம்ம சொல்றோம் பாவத்தை மேற்கொள்ளுகிற விஷயத்துல அதுக்கு நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு மனசாட்சி காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு தீர்மானத்தோடு பாவத்துக்கு விலகி போனதை நாம பார்க்கிறோம். இப்போ போவாஸ் அவருடைய பீரியட்லயும் அவரும் நல்ல ஒரு விதத்துல வாழ்ந்தார். அது ஒரு நியாயப்பிரமாண காலம். அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நியாயப்பிரமாணமும் இருந்துச்சு. ஆனால் இவங்களுடைய காலத்துல அந்த மனசாட்சி மட்டும்தான். அவங்க மனசாட்சி சொல்லும் இதை செய்யக்கூடாது, இதை நம்ம பண்ண வேண்டாம். அந்த ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்த மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ஏதுக்கள், நமக்கு மனசாட்சி இருக்கு, நியாயப்பிரமாணம் பைபிள் இருக்கு, கிருபை, ஆண்டவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறார். பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் இருக்கிறார். எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு கேட்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சவால் உண்டாகட்டும். இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தை படிக்கும் போது ஏதோ ஒரு சரித்திரம், ஆதியாகமம் எனக்கு தெரியாது இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு போகாம நமக்குள்ள ஒரு வாஞ்சை, நானும் ஒரு பரிசுத்தமா வாழணும். இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். வாழணும்னு ஆசைப்பட்டதுனால மாத்திரம் போதாது, நம் தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அது மாத்திரம் இல்ல, நோவாவை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நோவா அவருடைய காலத்துல ஒட்டுமொத்த உலகமும் சீர்கெட்டு கிடக்கிறது, ஒட்டுமொத்த உலகமும் பாதிச்சிருக்கு. அப்ப அந்த டைம்ல ஒரு நோவா ஆண்டவருக்காக வாழுகிறார். நோவா அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற விஷயத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவருக்கு பக்கத்து வீட்டுல, பக்கத்து இடங்கள்ல எல்லாரும், எல்லா பிள்ளைகள் மோசமா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பாவம், அசுத்தம் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிள்ளைகள் அங்க அவங்க வீட்டுல அவங்க இப்படி பண்றாங்களே, இவங்க இப்படி பண்றாங்களையா அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம அவங்கள குறை சொல்ல போறோம். இல்லாட்டி அதனால நானும் கொஞ்சம் சரி போட்டுன்னு விட்டுட்டேன் என்று நம்ம பல்வேறு காரணங்களை நம்ம சொல்றோம். ஆனால் ஒரு நோவாவை யோசிச்சு பாருங்க. அவர் அப்படியெல்லாம் செஞ்சிருந்தாருன்னா அந்த பேழைக்குள்ள போயிருக்க முடியுமா? ஒட்டுமொத்தமும் எல்லாம் மோசமா தான் இருக்கு. அவருடைய காலத்துக்கு முன்பாகவே அந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடியே லாமேக்கு இறந்துட்டார். நோவாவுடைய அப்பா அவர் இறந்துடுறார். அப்ப ஆனாலும் அந்த சந்ததியில நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஏன்னா நோவாவுக்கு 600 வயதாகும் போதுதான் ஜலப்பிரளயம் வருது. அப்போ அதுக்கு முன்னாடியே லாமேக்கு இறந்து போயிடுறார். அந்த சந்ததிகள் முன்னாடி இருக்கவங்க மெத்தூசலா எல்லாருமே மரிச்சு போயிடுறாங்க. அவன் மரிக்கும் போது இது வரும் அப்படின்னு சொன்னது மாதிரி மெத்தூசலா மரிக்கிற டைம் தான் 969 வருஷம். அப்போதான் ஜலப்பிரளயம் வருகிறது. அப்போ இந்த காலகட்டத்துல நோவா அவ்வளவு தூரம் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு அதுவும் ஒரு சவாலா இருக்கட்டும், ஒரு சேலஞ்சா இருக்கட்டும். நாமும் ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறதுக்கு, உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு, உலகத்தின் மத்தியில் ஒரு சாட்சியாக பல காரணங்களை நம்ம சொல்லி கொண்டுராதபடிக்கு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எல்லாம் நமக்கு இடரலா இருக்கு என்று நம்ம சொல்லாதபடிக்கு நான் ஒரு தீர்மானத்தோடு இதன் மத்தியில நான் ஆண்டவருக்காக ஒரு நோவாவை போல, ஒரு யோசேப்பை போல வாழ விரும்புகிற நல்ல தீர்மானம் எடுத்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை